ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகதேஷ் சேனல். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்க்கலாம். உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் இருக்க ஒரு எக்ஸாம்பிளாக வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர் பேர்னா என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரிசை ஜோடி அப்படின்னா என்ன, கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வரிசை ஜோடி. இப்போ பேர் அப்படின்னா என்ன, எப்போவுமே ரெண்டாக இருக்கிறத நம்ம பேர் அப்படின்னு சொல்லுவோம். பேர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஜோடி அப்படிங்கிறது ரெண்டு நம்பராக இருக்கிறத நம்ம பார்த்திங்கன்னா ஜோடி அப்படின்னு சொல்லுவோம். பேர் இட்ஸ் செட் ஆஃப் 2 numbers written in a certain order அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா A, B, 1, 2, X, Y இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 2 numbers is called a pair அப்படின்னு சொல்கிறோம். புக்கில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு தேட்டர், ஒரு ஆடிட்டோரியத்தில் பார்த்திங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1, 5, 7, 7, 16, 3, 4 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம 1, 5 அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறது நம்ம ரோ குறிப்பிடுறாங்க. 5 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனாவது சீட் அப்படிங்கிறது டினோட் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1, 5 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெஞ்சில் நான் ஒரு 5வது ஆளாக உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆர்டர்ட் பேர் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஆர்டர் பேர் அப்படிங்கிறது 2 செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. A, B, 1, 5, X, Y இது மாதிரி 2 எலிமெண்ட்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ஆர்டர்ட் பேர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா கார்ட்டீசியன் பெருக்கல். ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் பெருக்கல் அப்படிங்கிறது. இப்போது 2 செட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, 2 கணம் கொடுத்துருக்காங்க. ஏ செட் ஆஃப் ஏ பார்த்திங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, A, B, C அப்படிங்கிறது. இந்த ஒரு ஏங்கிற செட்டுக்குள்ளே A, B, C அப்படின்னு 3 வேலையை கொடுத்துருக்காங்களா. இதை பார்த்தோம்னா நம்ம எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி செட்டு பிக்குள்ளே இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா செட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பி செட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3 அப்படின்னு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A cross B அப்படின்னா இந்தோட வேல்யூ, அதாவது செட் ஆஃப் A, A, 1, A, 2, A, 3 அதே மாதிரி B, B, 1, B, 2, B, 3 C செட் ஆஃப் ஏல பார்த்தீங்கன்னா சியோட எலிமெண்ட்ஸ் 1, C1, C2, C3 அப்படிங்கிறத நான் 3 எழுதியிருக்கேன். கண்டிப்பாக கர்லி பிரேஸ் ஓப்பன் போட்டிருக்கணும், கர்லி பிரேஸ் க்ளோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூஸ் எல்லாமே பேர் ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். இதில் நம்ம எழுதிட்டோம். இப்போ A, 1, A, 2, A, 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்க செட்டோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம இப்படி எழுதிட்டோம். இதில் A, 1 அப்படிங்கிறது A அப்படிங்கிறது ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் A which is belongs to A. இந்த செட்டில் இருக்க பார்த்திங்கன்னா ஏ செட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ தான் பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிறது. அதே மாதிரி பி செட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ தான் பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிறது. A, 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு ஏ, அதாவது இந்த ஏ செட் ஏ. செகண்ட் எலிமெண்ட் விச் இஸ் பிலாங்ஸ் டு பி செட். இப்போது நம்ம இதை எப்படி எழுதலான்னு பார்த்திங்கன்னா A and B ஆர் நான் எம்டி செட். அதாவது இந்த ஏவும் பியும் வேல்யூஸ் இருக்கிற செட்டாக இருந்தது அப்படின்னா எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா A cross B is equal to A, B. இந்த A, B அப்படிங்கிறது இந்த செட்டுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் தான் சொல்கிறோம். A, B, C இது நம்ம செட் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டோம். இந்த A அப்படிங்கிறது இந்த 3 வேரியபிளும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம A அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 1, 2, 3 அப்படிங்கிறத இந்த 3 எலிமெண்ட்டும் சேர்த்து தான் நம்ம ஸ்மால் b அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அப்போ A cross B இந்த மல்டிப்ளை அப்படின்னு படிக்கக்கூடாது. A cross B is equal to செட் ஆஃப், மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, A, B க்ளோஸ் ப்ராக்கெட் such that A belongs to A. இந்த A அப்படிங்கிறது இந்த A செட்டுக்குள்ளே தான் இருக்குது.
அதே மாதிரி பி பிலாங்ஸ் டு பி. இந்த பி அப்படிங்கிறது, அதாவது இந்த நம்ம பி அப்படிங்கிறது நம்ம எதை டினோட் பண்ணியிருக்கோம், 1 2 3 அப்படிங்கிறது. இப்போ பி பிலாங்ஸ் டு பி அப்படிங்கிறது, அப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது ஏ கமா பி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ கமா பி பிலாங்ஸ் டு பி அப்படிங்கிறது. இப்போ இந்த ஏ அண்ட் பி அப்படிங்கிறது செட் ஆஃப் ஏ அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்துட்டு இங்கே ஏ அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு இதே வந்துட்டு இன்னொரு நோட் பண்ணிக்கோங்க, ஏ கிராஸ் எம்டி இஸ் ஈக்குவல் டு எம்டி தான். இதை வந்து எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஏல வந்துட்டு எனக்கு ஏ செட்டுக்குள்ளே வந்துட்டு வேல்யூஸ் வந்து எலிமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது, 1 2 3 அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. பி செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு வேல்யூஸுமே வந்துட்டு இல்லை. அப்படிங்கிறப்போ ஏ கிராஸ் பி வந்துட்டு எப்படியா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். பிகாஸ் தெர் இஸ் அ நோ எலிமெண்ட் இன் த பி செட். பி செட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூமே வந்துட்டு இல்லை. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு எம்டி அப்படிங்கிறதா வந்துட்டு வந்துடும். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செட் வந்துட்டு எம்டியாக இருந்தது அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் வரும். இஃப் ஒன் செட் இஸ் எம்டி தென் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ எம்டி அப்படிங்கிறது தான். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்துட்டு ஆல்சோ எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அ கிராஸ் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் பெருக்கல் அல்லது குறுக்கு பெருக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்துட்டு அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.